கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ருத்துராஜ் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்காரு. அது போக ஆர்சிபி டீம் உடைய சேல் அப்டேட்னு சொல்லி பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே சுட சுட இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்துராஜ் கைக்வாட் என்ன மாதிரியான ஒரு கிளாஸான ஒரு பேட்ஸ்மேன். பட் இருந்தாலுமே நிறைய ஹேட் அவர் மேலே இருந்துட்டு இருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட மேட்சும் லெஸ் மேட்ச்லையும் அவர் யாரு அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ ஃபைனலாக இந்தியாவுடைய ஏ ஸ்குவாட்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா வைன்ஸ் கேப்டனா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இன்ஜுரிக்கு அப்புறமும் கூட அவருடைய இந்த லோக்கல் டோர்னமெண்ட் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. சுப்மன் கில்லுடைய ஃபார்ம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் இப்பவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ டேலண்டான பேட்ஸ்மேன்ஸ், நிறைய ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த வகையில் ஒரு டாப் 5 பேட்ஸ்மேன்ஸ் உடைய லிஸ்ட் அப்படிங்கிறது உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறேன். ஒன்னு அபிஷேக் சர்மா. 23 இன்னிங்ஸ்ல 912 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 40, 39.65. ஸோ நம்ம 40 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்ட்ரைக் ரேட்டு 196ங்க. ஸோ அவர் கிட்டத்தட்ட 650, 200 அப்படிங்கிறத வந்துட்டு அடிச்சிருக்காரு. 23 மேட்ச் ஆடி இருக்காரு. சஞ்சு சாம்சனுக்கு 13 மேட்ச் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல 412 ரன், 34 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட்டு 190 பக்கம் வச்சிருக்காரு. அதுல 300, 50 எல்லாம் கிடையாது, டைரக்டா 100 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. அப்புறம் ஜெய்ஸ்வாலுக்கு 22 மேட்ச் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல 720 ரன் அடிச்சிருக்காரு. 36 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 160, அதுல 550, ஒரு 100 அடிச்சிருக்காரு. இன்னொன்னு ருத்துராஜ் கைக்வாட் 9 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த 9 மேட்ச்ல 365 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 60 ஆவரேஜ் பக்கம் வச்சிருக்காரு. 147 டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ 250, ஒரு 100 வச்சிருக்காரு. வெறும் 9 மேட்ச்ல இந்த சாதனைகள். ஆனா சுப்மன் கில்லுக்கு 30 மேட்ச் சான்ஸ் கொடுத்திருக்காங்க. 740 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வெறும் 28.33, ஸ்ட்ரைக் ரேட் 141. இதுல 350, ஒரு 100 அடங்கும். இதெல்லாம் அந்த காலத்துல அடிச்சது, அதாவது 2023 இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 30 இன்னிங்ஸ் அவர் எடுத்துட்டு ஆவரேஜ் 28 அப்படிங்கிறது ரொம்ப புவர். மீதி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக நிறைய பேர் சொன்னதுனால ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு பக்கம் போராடினாரு. ருத்துராஜ் கைக்வாட் என் டீம்லேயே வேணும்னு கேட்டிருந்தாரு. அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது ருத்துராஜ் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ல இன்ஜுரிக்கு அப்புறம் அவருடைய இன்னிங்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குங்கிறதுனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணாரு அப்படின்னா அவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேனா ஸ்குவாட்ல இடம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவளோடு நீங்களா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஆர்சிபி அப்டேட் தான் என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆர்சிபி டீம் ஃபார் சேல் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் நேற்றுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 5 குரூப் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க ஆர்சிபி டீமுக்காக. ஸோ யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதானி குரூப் இருக்குது, ஜேஎஸ்டபிள்யூ வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 அந்த கம்பெனி பேஸ் பண்ணி 2 பேர் இருக்காங்க. மொத்தமாக 5 பேர் ஆர்சிபியை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்சிபி சேல் வந்துட்டு கன்ஃபார்ம் தான், இதில் மாற்றமே கிடையாது. அவங்க வாங்கினதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது டீமில் பண்ணுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். சரி, ஓகே, வேலிடிட்டி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் மார்ச் அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலிடிட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் டீமை வந்துட்டு கம்ப்ளீட் சேல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஐபிஎல் டைமில் வந்துட்டு இது நடக்க போகுது. ஸோ என்ன குரூப் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. பட் வாங்கினா நேம் சேஞ்ச் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுது. இப்போ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஃப்ரீடம் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட 18 வருஷம் போராடி தான் இப்போ கரெக்டான மேனேஜ்மெண்ட் ஆர்சிபிக்கு கிடைச்சிருக்கிறதா நானும் பார்க்குறேன். பிகாஸ் அவங்களுக்கு இஷ்டப்படி செய்கிறாங்க. டேட்டா அனலைஸ் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் டீம் இப்படி தான் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல கோச்சு, நல்ல டீமு, அது மட்டும் இல்லாமல் நல்ல மேனேஜ்மெண்ட், இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய குரூப் இப்போ கை மாறிச்சு அப்படின்னா அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை உள்ள கொண்டு வருவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது போகும். இதெல்லாம் டீமை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ எனிவே ஆர்சிபி டீம் ஃபார் சேல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 5 குரூப் அப்படிங்கிறது வந்துட்டு போட்டி போடுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஆர்சிபியை வாங்க போறாங்க. ஐபிஎலுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் எக்ஸாக்டா 9 நாள் 15ஆம் தேதி டெட்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்காங்க, அது போக எக்ஸ்ட்ரா பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வரப்போது நிறைய வைப் அப்படிங்கிறது கிரிக்கெட் வைப் காத்துக்கிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லாம தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.